1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதோடைய 17வது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதோடைய 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவரோட கூட ஆகாயத்தில் வானத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருக்கும்படிக்கு மேகம் மீதில் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இவ்வார்த்தை மூலமாய் கர்த்தர் எடுப்படும்படிக்கு ஒரு சில நொடிகள் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்நாளிலும் நீர் கொடுக்கிறதான இவ்வார்த்தையின் மூலமாய் பிள்ளைகளோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கருத்தினால் ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. பேசுகிறடியே கேட்குற பிள்ளைகளை மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. ஆமென் தகப்பனின் நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. எவைகளை பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் என்று சொல்லி நீர் வாஞ்சிக்கிற அவைகள் யாவையும் பிள்ளைகளுக்கு அறிவியும் ஆண்டவரே. நீரே சபையுமாய் ஆண்டவரே பிள்ளைகளை வழிநடத்த செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகல சோர்வுகளும் அசதிகளுக்கும் தீங்களுக்கு விலை காத்துக்கொள்ளும் மீட்பர் பாத கெஞ்சிருச்சு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது மேகம் அல்ல வானம். அல்லேலூயா. அந்த வானம் மீதில் எடுபட்டு போகத்தக்கதாக மேகத்தில் கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே உயர் பர்வதமாக இருக்கிற வானத்தில் மேகத்தை பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று சோதரம் இன்னைக்கு வருகை பற்றி அல்ல, ஆகிலோ அதை பற்றி சொல்ல வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கு. நாட்களில் உலகத்தை பார்க்கும் பொழுது சுமார் 130 யுத்தங்கள் இந்நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை யுத்தம் நடந்துட்டு இருக்கு சோதரம். இதில் கலவரங்களும் சேர்த்து கலவரங்கள் இன்னும் உள்கலவரங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக தேசங்கள் நடந்துட்டு இருக்கு. சுமார் 130 யுத்தங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்நாட்களில் நடந்து கொண்டே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இராணுவத்தை கொண்டு சோதனை யுத்த ஆயுதங்களை கொண்டு நடத்தப்படுகிற யுத்தம் சுமார் 130 யுத்தம் நடந்தேறி கொண்டு இருக்கு. அல்லேலூயா. இவைகளெல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது போல ஜனத்தாருக்கு என்ன செய்யுமா கடைசி நாட்களில் எண்ணமற்று போய்விடும் என்று சொல்லப்பட்டது போல எண்ணமற்று போயிருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்விடமும் பயப்படாதே. இதோ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். உபத்திரம் வரும், ஆகிலும் மரண பரியந்தம் உண்மையா இரு என்று சொல்லி கர்த்தர் இங்கே கடைசி காலத்தை குறித்து உரைக்கப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. துன்பங்களும் வேதனைகளும் மனசஞ்சலங்களும் பாடு உபத்திரங்கள் இதுவும் தேவனை நம்புகிறேன் என்று சொல்லி அவிசுவாசத்தோடு இருக்கிறவர்களுக்கு மனசஞ்சலமும் தூக்கம் இல்லாமல் இன்னும் பாடு உபத்திரம் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாத சோத்திரம் பிதற்றிட்டு இருக்கிற ஜனத்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தனக்குத்தானே சில ஒழுங்குகளை வைத்து அவைகளின்படி செய்கிறவர்களும் தனக்குத்தானே ஒரு எல்கையை குறித்து இவ்விடமாக தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தனக்கு தானே வைக்கிற ஜனத்தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே மனதில் வளரக்கு மனதில்லாத ஜனத்தார், அலைப்பாய விடுகிற ஜனத்தார், எண்ணங்கள் யோசனைகள் நடக்கிற ஜனத்தார். இன்னும் சொல்லப்போனால் வாலிப பிள்ளைகளெல்லாம் இப்போ ஒரு கிரஷ் வந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உலக ஜனத்துக்கு சொல்லலை, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் என்ன வந்திருக்கு ஒரு கிரஷ். இந்த கிரஷ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சோதரம் பாஸ்டர் நீங்கள் வாலிப நாட்களில் எப்படி இருந்தேன் நான் கேட்டேன்னு நான் சொல்லுவேன். நான் பொல்லாதவனை தான் இருந்தேன். ஆனால் அந்த பொல்லாத ஏற்ற தண்டனை சோதரம் இந்நாள் வரைக்கும் சரீரத்தில் இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு இப்படிப்பட்ட பாடு வேணும்னா ஒரு கிரஷை நீங்கள் வச்சுக்கோங்க, தப்பில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூக்குலோட்டும் வாயிலோட்டும் வாந்தியும் சஞ்சலப்பும் நெருக்கங்களும் வேணும்னா நீங்கள் உங்கள் மனதில் கிரஷை வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்திருக்கு இப்போ சோதரம்? பெற்றோர் சொல்லுங்கள், பெற்றோர்லாம் இது அறியணும். சோதரம் என்ன வந்திருக்கு? ஹலோ, என்ன வந்திருக்கு? கிரஷ் சோதரம். அல்லேலூயா. எப்படி
எப்படி? ரொம்ப கவனமாக இருக்கணும். சோதனம். அல்லேலூயா. யாரையும் கர்த்தர் புறம்பே தள்ள மாட்டார். ஆகிலும் அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்திருக்கு? ஒரு கிரஷ் சபைக்குள்ள வந்து கிரஷெல்லாம் சபைக்குள்ள என்ன செய்யாது? இந்த சபையில் என்ன செய்யாது? எடுபடாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் சபையில் வீற்றிருப்பார் என்று சொன்னால் கர்த்தர் விரட்டி தள்ளுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை? சோதனை, கிரஷ. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? புறம்பே தள்ளுகிற ஆண்டவர் இல்லை. அல்லேலூயா. உன்னை பெற்ற நினைக்கிறாங்க பெரியவங்க, எனக்கு பாச என்ன பாச சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் மொத்தத்தில் சொல்கிறேனே, உலக ஆசைகள். அல்லேலூயா. இப்போ என்ன செஞ்சுருக்கு? தோண்டி இருக்கு. அல்லேலூயா. எப்படி? உலக, கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன். உலக ஆசைகள். சோதனம். உலக ஆசைன்னு சொன்னால் ரொம்ப விவரிக்கலை, எனக்கு சமயம் இல்லை. அல்லேலூயா. எப்படி? உலக ஆசைகள். அல்லேலூயா. விட்டு விலக்கப்பட்ட சில உலக ஆசைகள் என்ன செய்யப்பட்டு தோண்டி ஒரு கிரஷ். அல்லேலூயா. இந்த கிரஷ் கர்த்தர் சபையிலிருந்து விரட்டி போடுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலக விருப்பங்களை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் ஆமென் மனதின் வேதனைகளும் துன்பங்களும் பெருகிட்டே இருக்கு. அல்லேலூயா. வேதவசனம் அதான் சொல்லுது, கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட வேதனைகளும் துன்பமும் பெருகிற காலத்தில் தான் அவர் மேகம் மீதியில் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் மேகம்னு சொல்லுங்க. இந்த மேகம்னா என்னது? வேத வசனத்தில் மேகம் குறிப்பிடப்பட கர்த்தருடைய ஆமென் மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் ரொம்ப ஆழமாக சொல்லப்போனால் கர்த்தர் ஆமென் வாசம் பண்ணுகிறதுக்குரிய அடையாளம் மேகம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு மேலே, ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு மேலே, ஒரு குடும்பத்துக்கு மேலே கர்த்தருடைய மேகம் தங்கி இருக்குன்னா கர்த்தர் அங்கே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சற்று யோசிச்சு பார்க்கணும். இந்த அவன் உலக கிரஷோட இருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய மேகம் தங்குமான்னு கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப திட்டமாக கனெக்ட் பண்ணுது. என்னன்னு சொன்னால் சுமார் 6000க்கு மேலான கனெக்ஷன், தொடர்புள்ள காரியங்கள் வேதவசனத்தில் சொல்லப்படுமாய். ஆமீன். இது ஒரு தொடர்பு. என்னன்னு சொன்னால் கர்த்தருடைய மகிமை மேகம் தங்குகிற மனுஷன் மேகம் மீதில் எடுபட்டு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை மேகம் தங்காத மனுஷன் இடத்துல என்ன சம்பவிக்கும்னு பார்த்துட்டு போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போது ஆமீன் சோத்திரம், என்னப்பா சார் அப்படின்னு நினைக்கலாம். நான் சொல்ல வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரமாக வரும் பொழுது அவருக்கு சமூகத்தில் எடுபட்டு போகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் என்னையும் கர்த்தர் பார்க்கும் பொழுது அவருக்கு பிரியமாக ஆயத்தமாக இல்லைன்னு சொன்னால் நாமெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்தில் சொல்லுகிற பிரகாரம் ஒரு காலி இடம் இல்லையா? காலி இடத்தை பார்க்கும்பொழுது சுமார் 33 கோடி தேவதூதர்கள் இழந்து விழுந்து போனாங்க. அந்த ஸ்தலத்தை நிரப்பும்படிக்கு தான் நம்மளை ஆண்டவர் கூட்டி கொண்டு போகிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு கணக்கை நம்ம வச்சுப்போம். ஒரு 33 கோடி, ஒரு 34 கோடி இல்லையா? ஒரு இடம் தான் காலி இருக்குது. நாங்கள் நேற்றைக்கு பார்த்தோம். சுமார் இந்த உலகம் மொத்தத்தில் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறவங்க சுமார் 8 மில்லியன் ஜனத்தார் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை மில்லியன் இருக்கிறாங்க? 8 மில்லியன் இருக்குது. இதில் முன்ன இறந்தவங்க எல்லாம் கணக்கிடலை, இப்போ இருக்கிறவங்க. அல்லேலூயா. 8 மில்லியன் ஜனத்தாரில் பல்லாராஜ்யத்துக்கு எத்தனை? இப்போ நம்ம ஒரு குறிப்பு வச்சுப்போம். தீர்க்காவில் குறிப்பு, சின்ன ஒரு குறிப்பு, 34 கோடி பேர் தான் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அப்படி கணக்கு பண்ணியாச்சுன்னு சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஒரு நீ ஆயத்தப்படலை, இன்னொரு ஜனத்தை கர்த்தர் என்ன செய்வார்? ஆயத்தப்படி தம்மண்டையில் சேர்த்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தம்முடைய சாயலாய் உருவாக்கினபடினால கர்த்தருக்கு ஒரு வாஞ்ச எல்லா ஜனத்தாரும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் அநேக தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற நல்ல ஓட்டத்தை ஓடினே விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா.
அவங்க நல்ல ஜீவிதத்தை ஓடனேன்னு சொல்லலை. அல்லேலூயா. அவங்க எனக்கு நல்ல ஜீவிதத்தை நான் ஜீவிதம் பண்ணேன், ஆமீன், முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல ஓட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 1000 பிளேஸ்மெண்ட்டுக்கு லட்சக்கணக்கில் பேர் ஓடுறது போல ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே குறிப்பிட்டிருக்கிற ஒரு ஸ்தலத்திற்கு நாம் ஓடி ஆகணும். அல்லேலூயா. இதில் ஓட முடியலை, ட்ரைனிங்கில் நிற்க முடியலைன்னு சொல்லுறவங்க அங்கே என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஓடுகிற ஓட்டத்தில் சில ஓட்டத்துடைய குறிப்புகள், சில சட்ட திட்டங்கள் எல்லாம் இருக்குது. அந்த சட்ட திட்டங்கள் படி ஓடினா மட்டும்தான் அல்லேலூயா, அல்லேலூயா, அங்கே குறிப்பிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தலத்தில் போக முடியும். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்தில் எப்படி போக போகிறோம்னா, இங்கே வேதவசனத்தில் நீ பார்க்க போகிறோம், மேக மீதில் போக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலுக்கு, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, மகிமை மேகத்தில் நான் ஏறி வருவே, மகிமை ராஜாவை நான் தரிசிப்பேனே, தூத சேனையோடு என் ஜெப வேளையில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஜப வேலைலாம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. உங்கள் துதி வேலைலாம் எப்படி இருக்குது? நீங்கள் தேவ தூதலோடு சேர்ந்து துதிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது போல மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 40 வசனம் 41 வசனத்தையும் வாசிங்க. மத்தேயு 24 40 41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பாங்க. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஏந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க, ஒரு ஆள் கைவிடப்படுவாங்க. இந்த நாளில் வருவாருன்னு அறியாது இருக்கிறபடினால விழித்திருங்கள் என்று சொல்லப்படுகிற இங்கே ரகசிய வருகை குறித்து சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் சொல்லப்பட ரகசிய வருகைன்னு சொல்லுகிறத விட ரகசியமாக எடுத்துக்கொள்ளப்படுதல், த சீக்ரெட் ரப்சர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே இயேசு வருகிறதுல சபை எடுப்பட்டு போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு 2வது வருகையில் அவர் என்ன செய்கிறார்? வெளிப்படையாக வருகிறார். அதற்கு முன்பதாக சபை என்ன செய்யப்படுகிறது? எடுப்பட்டு போகும். ரகசிய ஆமென் ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளுதல். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறது எடுத்துக்கொள்ளுதல். அவன் மகிழ்ச்சியான தருணம் அல்ல தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரமாக வர்றாரு, சோத்திரம் போகணும்னு சொல்லி ஆவலோடு எதிர்பார்க்குற தேவ பிள்ளைங்க, ரகசிய வருகை எப்போ இருக்க ஆயத்தப்படும்போது கர்த்தர் வருவான்னு சொல்லுகிறார். நமக்கு அது எப்படி தெரியுமா இருக்கிறது? ஒரு மகிழ்ச்சியான தருணம் அல்ல. ஒரு வேலி ஆண்டையில் போய் நின்றுட்டு ஆமென் சோத்திரம் மறு தேசத்துக்கு நீ போகிறது போல, அங்கே மறு தேசத்துக்கு நீ போனோன்னா சில விசாவனுடைய ஒழுங்கு முறைகளை நீ செய்தாதான் மறு இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது போல, போக முடியும் என்கிற தீர்க்கம் உண்டாயிருக்கிறது போல, ரகசிய வருகையில் சில ஆமென் தகுதிகள் இருந்தால் தான் அந்த வருகையில் எடுபட்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ரகசிய வருகைக்கு ஆயத்தப்படுறேன்னு சொல்லிட்டு ஆமென் சோத்திரம் கொஞ்ச நேரம் இயேசு நினைப்போம், மீதி நேரம் இயேசு நினைக்காம ஆமென் வாரம் 7 நாள் கிடைக்கணும், அதில் ஏதாவது ஒரு நாள் நினைக்கிறோமான்னு தெரியல. எல்லா நாளும் உலகத்தில் செலவழிக்கிறோன்னா என்னைக்காவது நீ கர்த்தர் வர பார்ப்போன்னா எடுபட்டு போக முடியாது தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. வான் சிந்தனை நாளை தினத்தில் இன்னைக்கு சாயங்காலம் இவ்வேளையில் கர்த்தர் வந்தாலும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை உனக்கு உண்டாயிருக்குமானால் ஒருவேளை நீ பரலோக ராஜ்யத்தில் ரகசிய வருகையில் போகலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை ரகசிய வருகையில் பார்ப்போன்னா போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் தெளிவாய் சொல்ல ஆயத்தம் உள்ளவரை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நீ நாளைக்கு ஆயத்தப்பட்ட நாளைக்கே உன்னை கர்த்தர் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரகசிய வருகை வட்டு பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம்னா நடக்காது. அது சந்தோஷமான நாள் கிடையாது. அல்லேலூயா. அது கொடிது பயங்கரமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளமான அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதிலையும் நாம் போக போகிறதும் மேகம் மீதுல. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது மேகத்தை கர்த்தர் வெவ்வேறாய் கர்த்தர் பிரித்திருக்கிறார். அல்லேலூயா.
என்னவாய் பிரித்திருக்கிறான். முத மேகம், ரெண்டாவது மேகம், இப்படி அதை நான் விளக்க வரல. மேகத்தை பற்றி ஆண்டவர் அழகா விவரித்திருக்கான். மேகம் சில தூண்களைப் போல, மேகம் சில அடர்ந்த மேகங்களைப் போல, மேகம் பிரகாசிக்கிற சில பிரகாசமான மேகத்தை போல, சில மேக கூட்டங்கள் சோத்திரம் வனாந்தரமாக இருக்கிற, அதாவது படர்ந்து கிடக்கிறதான எந்த ஒரு சோத்திரம் வேற்றுப்பாடு பிரிவினையும் இல்லாமல் ஒரு அடர்ந்த ஒரு சோத்திரம் மேகத்தை போல, இன்னும் சொல்லப்படுகிறது போல திரள் கூட்டமான மேகம். இப்படி வெவ்வேறு விதமாக கர்த்தர் மேகத்தை பிரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் கர்த்தர் வெவ்வேறு விதமாக பிரித்து இருக்கிறான்னா, ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு மகிமை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேகம் தூணை போல உறுதியாக இருக்குன்னு சொன்னால், யாத்திராகமம் புஸ்தகம் 13:21 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, மேகம் தூணை போல உன் வாழ்க்கையில் இருக்குன்னா அது உனக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்புமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மேகம் தூணை போல இருக்குன்னு சொன்னால் அது எப்படி இருக்கிறதா, வழிகாட்டுதலும் பாதுகாப்புமாக இருக்கிறது. யாத்திராகமம் 19:9 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அடர்ந்த மேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பெரிதான மேகத்துடைய மகிமை வாழ்க்கையில் இருக்குன்னா அது பரிசுத்தத்தையும் மறுமையின் வாழ்வையும் உனக்கு அருளி செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 17:5 பார்க்கும் பொழுது, பிரகாசிக்கிற மேகம் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் அது உன்னை சோத்திரம் சந்திக்கத்தக்கதான். கர்த்தர் உன்னை சந்திக்கிறதற்காகவும் கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறதற்காகவும் உள்ள மகிமை அது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எசேக்கியேல் புஸ்தகம் 30:33 வாசிக்கும் பொழுது அங்கே மேக திரள், சின்ன மேக திரளாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது தேவனுடைய நியாய தீர்ப்பை சொல்லி அது காரியத்தை விளங்க பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் 7:13 வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்தின் மேகம் ஒரு பெரிய அடர்ந்த வானத்தை போல இருக்கிற மேகத்தை போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது தம்முடைய தேவ மகிமையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிற தேவ மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் 1:7 வாசிக்கும்போது திரள் மேகம் என்று சொல்லும் பொழுது அது நிறைவை குறித்து காண்பிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள்லாம் வசனம் எழுதியிருக்க மாட்டீங்க, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் வசனத்தை மட்டும் சொல்கிறேன், சரியா? நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க சமயம் இல்லை. சோதனம் யாத்திராகமம் 13:21 முதல் மேகம். ரெண்டாவது யாத்திராகமம் 19:9 சோதனம். மூன்றாவது மத்தேயு 17:5 எசேக்கியேல் 30:3 தானியேல் 7:13 வெளிப்படுத்தல் 1:7 சோதனம். இவைகளை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, அங்கே சொல்லப்பட்ட விதங்கள் இருக்குது. அல்லேலூயா. இதில் இந்த மேகத்துடைய மகிமை குறித்து பார்க்கும் பொழுது சில மகிமை நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், பாஸ்டர் இதில் எந்த மகிமை மேகம் எங்கள் வாழ்க்கையில் வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் சில மகிமையின் மேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அத்தியாவசியம் தேவை என்று சொல்லி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் ரொம்ப திட்டமாக சொல்லுது. அல்லேலூயா. இந்த மேகத்துடைய மகிமை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா அவன் பரத்திற்கு ஏறி வருகிறதோ ஒரு கேள்விக்குறியான காரியம். அல்லேலூயா. அது என்னலான்னு சொன்னால், மேகமாக இருக்கிற தூண் மேகம் சோதனம், வழிநடத்தப்படுகிற பாதுகாக்கப்படுகிற மேகம் உன் வாழ்க்கை மேலே அசைவாடலைன்னு சொன்னால் அருமையான தேவனுடைய பிள்ளை பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இருக்கிற மேகம் யாத்திராகமம் புஸ்தகம் 17:19 சொல்லப்பட்டிருக்கிற அந்த அடர்ந்த மேகம் சோதனம் பரிசுத்தத்தையும் புதிய ஜீவனையும் தருகிற சோதனம் புதிய ஜீவனையும் தருகிற மேகம். எப்படி அடர்ந்த மேகம் சோதனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா பரிசுத்தத்தையும் புதிய ஜீவனையும் கொடுக்கிற மேகம் அசைவாடலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக இருக்கிற
மத்தேயு சுவிசேஷம் 17:5 சொல்லப்பட்டிருக்க, பிரகாசிக்கிற மேகம், அனுதினமும் உன்னை சந்திக்கிற கர்த்தர், உன்னை சந்திக்கிற பிரகாசிக்கிற மேகம் உன் வாழ்க்கையில் இல்லைன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், நான் நல்லா ஜோம் பண்ணுறேன், நல்லா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுறேன், நல்லா ஆண்டவர் சமூகத்தில் வசனத்தை வாசிக்கிறேன், நல்லா ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு இம்மகிமையின் மேகம் உன் மேலே அசைவாடலைன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏன்னா எடுப்பட்டு போகிற மேகம் கூட அசைவாடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கூட்டி சேர்க்கிற சோதரம், உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கிற கர்த்தர் வைத்திருக்கிற அவன் பாதியாக இருக்கிற மேகம், அவன் கர்த்தருடைய மகிமை உன் மேலே அசைவாடலைன்னா பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது சோதரம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி கர்த்தருடைய மகிமை இல்லாத இருக்கிறேன்னு சொன்னால், ஒருவேளை கர்த்தருடைய வருகை இன்னைக்கு இருக்குமாயின், அவரோட காலை நேரத்தில் இருந்திருக்குமாய் சோதரம், கர்த்தருடைய மகிமை இல்லாத இருக்கிற நீ தேவ ராஜ்யத்தில் போய் நிற்குமா ஆண்டவர் சொல்லுவார், ஆமாம் ஒன்றை நான் அறியவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்ன கண்ணின் மணி போல காத்தீரே, உள்ள கையில் வரைந்தீரே, எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தீரே, மனுஷன் கொடுக்கிற சமாதானம் எல்லாம் உம்முடைய சமாதானத்தை தந்தீரே. ஆமை சோத என்னதான் சொன்னாலும் ஆமை கர்த்தருடைய மகிமை இல்லாமல் நீ கர்த்தருடைய சமூகத்தில் போவேன்னா உன்னை ஆண்டவர் பார்த்து சொல்ல, உன்னை எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் மேகம் தங்காவிட்டால் வழி அறிய முடியாது, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் உன்னிடத்து அதிகமாக சோதனை அனுதினமும் பிரகாசிக்கப்படலைன்னு சொன்னா, உன்னை ஆண்டவர் சந்திக்கலைன்னு சொன்னா, நீ கர்த்தருடைய மர்மையின் மாளில் பிரவேசிக்க முடியாது தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுகிறோம், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், ஓகே ஆண்டவர் தருவார், நான் இல்லைன்னு சொல்லலை. அல்லேலூயா. உனக்கு சுகத்தையும் ஆண்டவர் தருவார், பலத்தையும் ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அதுக்கு வேண்டி நீ ஓடாத. அல்லேலூயா. அதுக்கு வேண்டி சபையில் வரவும் செய்யாத, நீ பரத்துக்காய் நாடி வா. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நொடி பொழுது கத்திரியா கூட இருக்கிறவங்கள வாஞ்சியோடு வா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப திட்டம் தெளிவாக சொல்லுது, பரலோகராஜ்ய நீதியை தேடினா போதும், மீதியெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இவனமாய் கூட கொடுக்கப்படுகிற காரியத்துக்காய் அல்ல, அவன் பரத்துக்காய், மகிமையின் மேகத்திற்காய், மகிமையின் மேகம் வாழ்க்கையில் அசைவாடும்படிக்கு நீ பிரயாசப்படு, ஓடு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நாடு, நீ தேடு, நீ ஓடு, நீ பிரயாசப்படு, மகிமை மேகம் வாழ்க்கையில் தங்கும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மேகம் தூணா உன் வாழ்க்கையில் விளங்கட்டும், மேகம் சோத்திரம் பறந்து அடர்ந்து உன் வாழ்க்கையில் இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மேகம் ஆமை சோத்திரம் உன் வாழ்க்கையில் அனுதினமும் பிரகாசிக்கிற கர்த்தர் வந்து சந்திக்கட்டும் உன்னை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இம்மூணு ஜீவிதத்துடைய மகிமை இல்லைன்னா எப்படி கர்த்தருடைய மகிமையின் மேகத்தில் எடுப்பட்டு போக முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரம் சொல்லும் பொழுது மேகத்தை என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்படுது, அவர் தம்முடைய பிள்ளைய மகிமையின் மேகத்தில் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மகிமையின் மேகம்னு சூழ்நாணி பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னை வாழ்க்கையில் உன் சமூகத்தை உன் வீட்டை சூழாவிட்டா எப்படி பரலோகராஜ்யத்துக்கு எடுப்பட்டு போக முடியாது தேவ பிள்ளை? அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுறோம். இந்நாள் கூட அவன் பரலோகராஜ்யத்துக்கு ஓடு, அவருக்கு பிரியமாக செய்யணும்னு உள்ள எண்ணம் இல்லை சோதரம், எண்ணம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரத்துக்குரிய ஓட்டம் அந்த எண்ணம் இல்லாதவங்க எப்படி பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும் நான் கேட்குறேன். அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு நீ போவேன்னா பரலோகராஜ்யத்தை ஓட்டம் இல்லை. ஒரு உள்ள விசுவாசத்தை கர்த்தர் காத்தார்னா பரலோகராஜ்யம் போகும்போது அவர் பார்ப்பார், இவனுக்கு ரட்சிப்பின் மகிமை இல்லாததை கண்டு அவர் சொல்ல, உன்னை நான் அறியேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரியமான ஒரு உலகத்தில் இருக்கிற மனுஷன் அவன் கூட இருக்கிறவன் திடீர்னு நம்மளை பார்த்து உன்னை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சில சூழ்நிலை விட்டு போகும்போது அவன் நம்ம இருதயம் நொறுங்கி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன்கிட்ட கெஞ்சி மண்டாடி அவன் சில காரியங்களை அர்ப்பணித்து அவன் பெரியதான மகத்துவங்களையும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ரட்சிப்பை காத்துக்கொள்ளாமல் இருந்து பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒருவேளை போனால் கர்த்தராங்கன்னு சொல்ல, உன்னை எனக்கு தெரியாது. அல்லேலூயா. எதுக்கு இந்த அவபாக்கியமான நிலையை எதுக்கு நாம் சுதந்திரிக்கணும்? அல்லேலூயா, அல்லேலூயா.
ரொம்ப சிம்பிள். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் அந்த மகிமையின் மேகத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொன்னால் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது செஞ்சாலே, அவருக்கு வேண்டிய உடன்படிக்கைகளையும் அவருக்கு வேண்டிய ஆராதனைகளை செலுத்தினாலே கர்த்தருடைய மகிமை தங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் இது யாருக்காவது எந்த மனுஷங்காவது தங்கினது உண்டானான்னு கேட்டால் உண்டு. அல்லேலூயா. வெளிப்பட சுவிசேஷம் அல்லாது பழைய பாட்டு புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனத்திற்கு மேலே கர்த்தருடைய மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் கர்த்தர் எழுந்தருளும் போது சபையில் கர்த்தருடைய மகிமையின் மேகம் பிரகாசித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அங்கே பரிசுத்தத்தை சோத்திரம் கொடுக்கும் பொழுது வேதவசனம் அழகா சொல்லுது, அந்த கூடாரத்தை கர்த்தருடைய மகிமை மூடி இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் புறப்படும்படிக்கு வழியை காண்பிக்கும் பொழுது நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு சொல்லும் பொழுது மகிமையின் மேகம் எழும்பிச்சான் சபையிலேருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் தங்கணும்னு உள்ள கட்டளை வரும்பொழுது கட்டளை உண்டாயிருக்கும் பொழுது மகிமை மேகம் தங்கி இருந்தது சபையில். அல்லேலூயா. அப்போ உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையின் மேகம் தங்காதா? வழிகாட்டுற மேகம் தங்காதா? கர்த்தருடைய மகிமை தங்காதா? பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள மகிமை மேகம் படர்ந்து இருக்காதா? சோதனை இன்னும் சொல்ல போன கர்த்தருடைய மகிமை வாழ்க்கையில் பிரகாசிக்காத தேவ பிள்ளையே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவைகளை தேடி ஓடுறோம் சோதரம். அல்லேலூயா, எவைகளை தேடி ஓடுறோம். வேத வசனத்தில் சொல்லும் பொழுது சங்கீதம் 78வது அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க சோதர. சங்கீதம் 78:14 மேகத்தினால அக்கினி வெளிச்சத்தினால அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேத வசனங்கள் இருக்குது. யாத்திராகம் 13வது அதிகாரம் 21, 22 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. யாத்திரா 40, 36 38 வரைக்கும் வாசி. அங்கே கர்த்தருடைய மேகம் வழி நடத்தினது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தெளிவாக இருக்குது. இன்னும் பாருங்கள், சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கும்போது அவர்களை மேகத்தூடா தண்ணீர் வழியாகவும் கர்த்தர் கடந்து போக ஞானஸ்நானம் கொடுத்தார். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்கிற தேவ பிள்ளை உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமை மேகம் தங்கலைன்னா அருமையான தேவனுடைய பிள்ளை வாசிப்போம். மேகம் தங்காவிட்டால் நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 25:14 சோதரம். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாதிருக்கிற வஞ்சகன் மழையில்லா மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரியா இருக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு வேதனைப்படுகிற ஒரு நிலை. மகிமை மேகம் கர்த்தருடைய மகிமை தங்காதனுடைய வாழ்க்கை கொடிதாய் மாறி போயிடும். அல்லேலூயா. புலம்பல்ல வாசிக்கும் பொழுது புலம்பல் 3வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3:44 சோதரம். புலம்பல் 3:44 கொஞ்சம் தான் வாசிங்க. பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகத்தால மூடி கொண்டீர். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம கிட்ட கர்த்தருடைய மகிமையின் மேகம் இல்லாட்டா எப்படி? கர்த்தருடைய மகிமையின் மேகம் நம்ம காத்துக்கொள்ளாமல் அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நமக்கும் கர்த்தருக்கும் அந்த மகிமையின் மேகம் தான் ஒரு பேரியராக, ஒரு தடையாக இருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. இருளுக்கும் ஒளிக்கும் எந்த ஐக்கியப்பாடும் இல்லை. அல்லேலூயா. மகிமை மேகம் காத்துக்கொள்ளாத உனக்கும் மகிமை மேகத்தோட வீட்டிருக்கிற ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்காது. அல்லேலூயா. உனக்கு கர்த்தருக்கு ஒரு பெரிய பிரிவு உண்டாயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியம் கூட யோபு 37வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசி முடிச்சிடுவோம். மற்ற சோத்திரம் யோபு 37 சோத்திரம் யோபு 37 11லேருந்து 13 ஏற்றி பண்ணுகிறார். கட்டளையிடுகிற யாவையும் நடப்பிக்கும்படி இப்படி பண்ணுகிறார். 13வது வசனத்தை வாசிங்க.
அவைகளை வர பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்போ 1-13 நீ தெளிவாக வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய மகிமையின் மேகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் அந்த பூமி வறண்டு போகிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காய்ந்து போகிறது போல, மழையை அடை பண்ணி தடை பண்ணுகிற மேகத்தை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கை என்ன செஞ்சிருமா? வறண்டு போயிடுமா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் மேகம் அருமையான தேவனுடைய பிள்ளைய வாழ்க்கையில் இல்லாவிட்டா வாழ்க்கை வறண்டு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் கர்த்தருக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கும். அல்லேலூயா. நீ எது கேட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டாது. அல்லேலூயா. ஒரு நாள் நீ சொல்லலாம், பாஸ்டர் நான் இப்போ ஜெபம் பண்ணுற ஜெபம் எல்லாம் கர்த்தர் பதில் தரேன். இருக்கட்டும், கர்த்தருடைய மேகத்தை காத்துக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை காத்துக்கோ. ஏன்னா அவன் சோதரம் பாருங்க, கர்த்தருடைய மகிமையின் மேகம் தங்காவிட்டா ஒரு நீ எவ்வளவு ஜெபம் பண்ணி காரியத்தை ஆண்டவர் கிடத்துலேருந்து பெற்றுக்கொண்டாலும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா நீ யாருன்னு தான் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிச்சேனே, உன்னை தெரிந்தெடுத்தேனே சொல்ல மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை மேகம் இல்லைன்னா, கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை எவ்வளவு நான் துதிச்சாலும், எவ்வளவுனா நீ வானத்தினால் உன் சத்தத்தை உயர்த்தினாலும், நீ பரத்துக்கு ஒருவேளை கர்த்தருடைய மகிமை இல்லாமல் போவேன்னா, கர்த்தருடைய மேகம் உன்னை சூழ்ந்துடாமல் நீ போவேன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்ல, ஒன்றை எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு உங்களை ஒப்புக்கொடாதுருங்க. அல்லேலூயா. உலக காரியங்களை கொண்டு, உலகத்தை நேசிக்கிறதை கொண்டு, உலக தேவைகளை கொண்டு இன்னும் இத்தனை வருஷ கால அளவும் உலகத்தின் காரியத்தை கண்டு அதையே தேடி ஓடுகிற தேவ பிள்ளையே நான் கம்பல் பண்ணலை. கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ள கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கேட்ட ஒரு காரியம், உனக்கு விசுவாசம் இருக்கா? உன் ரட்சிப்பு உன்னை காத்துக்கொள்ளுன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தீர்க்கமாக சொல்ல முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். உலகத்திற்கு மேலே, ஆசபாசங்களுக்கு மேலே, உலகத்தின் நன்மைகளுக்கு மேலே ஆமென் கண்ணு வைத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயம் உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்காது. அல்லேலூயா. ஏன்னா உலகத்தின் காரியெல்லாம் மாய, அது மாறி போகும்போது உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் போயிடும், அவிசுவாசம் வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி விசுவாசம் இல்லாதவங்க என்ன செய்ய முடியாது? ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியாது, அபிஷேகத்தையும் காத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தான் உலக போன போகல தன் மனது யோசனை நடப்பீங்க. அப்படி நடக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்ல, ஒன்றும் எனக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆத்மாவை நீங்கள் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. போதிக்கப்படுகிற தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய அன்பையும் பறைசாட்டுகிறது இருக்கு. ஊழியக்காரன் பறைசாட்டும் நல்ல கூடார ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டோடைய அன்பை ஆண்டவர் அன்பை பெற்றுக்கொள்ள, ஆண்டோடைய அன்பை அவன் சோத்திரம் ஃப்ரீயாக பெற்றுக்கொண்டு கடந்து போக ஸ்தலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயன்படுத்துங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் ஆவி ஆத்மாவுக்கு மேலே, உங்கள் வாழ்க்கையில் மேலே கர்த்தருடைய மகிமையின் மேகம் தூணாய் அடர்ந்ததாய் சோத்திரம் இன்னும் பிரகாசிக்கிறதாய் வெளிப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக அவர்கள் தங்களை முகம் குப்புற தாழ்த்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையின் மேகம் காணப்படும் பொழுது அது வெளிப்படும்படிக்கு, அதனுடைய மகிமை வெளிப்படும்படிக்கு இந்த ஜனத்தார் என்ன செஞ்சாங்கன்னா, அவர்கள் தங்களை முகங்குப்புற தாழ்த்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு காணப்படுகிற கர்த்தருடைய மகிமை உன் வாழ்க்கையில் தங்கணும்னா உன்னை முகங்குப்புற தாழ்த்திக்க. அல்லேலூயா. உன் நட உட பாவனை சொல் செயல் சிந்தனை எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து